அடடடடா, என் மருமகளை இந்த கோலத்தில் பார்க்கும்போது ஏன் கண்ணு பட்டுடும் போல இருக்குது. என் மருமகள் எவ்வளோ அழகா இருக்கா. அம்மாடி அஞ்சலி, உனக்கு ஏன் கண்ணு பட்டுடும் போல இருக்குதுடி அம்மா. நம்ம அஞ்சலியா இது? எவ்வளோ அழகா இருக்குடி அஞ்சலி. சும்மா சொல்லுவாங்க, வளகாப்பு பண்ணாதான் புள்ளத்தாச்சிங்களுக்கு ஒரு அழகேன்னுட்டு. புள்ளத்தாச்சிங்க பாவம், எவ்வளோ புள்ளத்தாச்சிங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும். மனசுக்குள்ளேயே வச்சு அந்த ஆசை நிறைவேற்றாமல் எவ்வளோ நோவு துண்ணுவாங்க. அஞ்சலி, நீ கொடுத்து வச்சபடி எல்லாமே உனக்கு நல்லபடியாக வருது. இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருப்படி, சரியா? ஆமாங்க்கா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேங்க்கா. இங்கே பாரு, இப்படிக்கா எங்கள் அம்மா, இப்படிக்கா என்னோட 2வது அம்மா, என் மாமியார். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போவே என் உசுறு போனால் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக போவேங்க்கா. அஞ்சலி, 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 எல்லாரும் என் பொண்டாட்டி அழுவ வைக்கிறீங்களா? ஆமாண்டா, உன் பொண்டாட்டி அழுவைக்கிறதா எங்களுக்கு வேண்டுதல். அவ்வளோ இதுவாக இருந்துச்சுன்னா போ, உன் பொண்டாட்டியை தூக்கின்னு எங்கன்னா தூரமாக போயிட்டு வா போ. எல்லாரும் என்ன கலாய்க்கிறீங்களா? நான் சந்தோஷமா இருக்கிறேன், என் பொண்டாட்டிக்கு வளகாப்பு நடக்குதுன்னுட்டு. இல்லை, அவ்வளோதான். எப்படியோ சம்பந்தி, வளகாப்பெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லாரும் வச்சுட்டாங்க. நீ இந்நேரம் வைக்கல சம்பந்தி? எல்லாம் வச்சுட்டாங்க சம்பந்தி. இதை உங்கள் மூத்த மருமக தான் வைக்கல. இல்லை இல்லை சம்பந்தி, அவள் அப்பயே வச்சுட்டா, நீங்கள் பார்க்கல, அவ்வளோதான். அவள் வச்சுட்டா, நீங்கள் விடுங்க. ஓ அப்படியே சம்பந்தி, நானும் பார்க்கல சம்பந்தி. சரி சம்பந்தி, ஆளை கலக்கிடலாமா? சரி சம்பந்தி, ஆளை கலக்கிடலாம். அத்தை, த்ரிஷா அக்கா எனக்கு நலுங்கே வைக்கல அத்தை. இல்லைம்மா அஞ்சலி, அவள் உனக்கு வச்சா. நீ ஒரே ஜனமாக கூட்டமாக இருந்துச்சு இல்லையா, நீ அது கவனிச்சிருக்க மாட்டேன். மீன்மொழி நீ அவளை கேட்டு பாரு. என்ன த்ரிஷா, நீ நலங்கு வச்சாச்சு இல்லையாம்மா? அக்கா, நீங்கள் நலங்கு வச்சிட்டிங்களா? ஆமாம் அஞ்சலி, நான் தாம்மா உனக்கு முதல்லையே வச்சேன். நிஜமாவே நீங்கள் வச்சிங்களாக்கா? எனக்கு அப்படி தோணவே இல்லையே. இல்லைம்மா, நான் வச்சேன், நீ தாம்மா கவனிக்கல. ஓ அப்படிங்களாக்கா, நீங்கள் வச்சிங்கல்ல, அது போதும்க்கா எனக்கு. இங்கே பாருங்க சம்பந்தி, இனிமே அஞ்சலி ஏன் பொண்ணு, உங்கள் பொண்ணு இல்லை, மறந்துடாதீங்க. அவளுக்கு குழந்த பிறந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாம் வரக்கூடாது, நான் தான் என் பேர பிள்ளைய வளர்ப்பேன். சரி சம்பந்தி, நீங்கள் பார்க்குறீங்களோ விடுறீங்களோ, ஆனால் இந்த வார்த்தையை சொல்கிறீங்கள, எனக்கு இது போதும் சம்பந்தி. எனக்கு அப்படியே சின்ன குழந்தை மாதிரி குதிச்சு குதிச்சு விளையாடின போல இருக்குது. எங்களுக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு, அவள் சந்தோஷம் தான் சம்பந்தி எங்கள் சந்தோஷமே. எங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையை அவர் கேட்டாருன்னா அவர் அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுவார். அவரோட உடம்பு அப்படி நல்ல இடம். அவருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டா அவரால் வர முடியல சம்பந்தி. இது நான் போய் சொன்னேன்னா அவருக்கு அப்படியே உடம்பு நல்ல இடம் சம்பந்தி. ரொம்ப நன்றி சம்பந்தி. என்ன சம்பந்தி நன்றி எல்லாம் கிட்ட இருக்கிறீங்க? என் பொண்ணாக இருந்தால் நான் செய்ய மாட்டேனா? அஞ்சலியும் என் பொண்ணு தான் சம்பந்தி. சரி சம்பந்தி. சரி சம்பந்தி, அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. சரி சம்பந்தி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. வாப்பா கார்த்தி, சுதாகர் வாப்பா, கொஞ்சம் வேலை இருக்குது, அங்கே போகலாம். சரிம்மா. அம்மா பாத்தியம்மா, மாமியார் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. இருக்க தான் செய்வாங்க. நம்ம கொடுத்த வரதட்சணை நகையும் 151 தட்டு வரிசை வச்சிருக்கேன்டி. சும்மாவா? என்னம்மா சொல்கிற? உங்கள் அப்பா 250 சவரன் மேலே வச்சிருக்கிற நகை. சும்மாவா? எப்படி இருந்தாலும் உங்கள் அப்பா செஞ்சு செய்வாரன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உனக்குன்ட்டு நான் சொல்லிட்டேன்ல, உங்கள் அப்பா கண்டிப்பாக செய்வார். தான் பொண்ணுக்கு ஒன்றுனா உங்கள் அப்பா தாங்க மாட்டார், எப்படியாச்சும் செஞ்சிடுவார். இங்கே பார், இனிமேல் உன் மாமியார் நல்லா பார்த்துக்குவாங்க. நீ நல்லா இருப்ப, உன் கஷ்டம்லாம் தீர்ந்துடுச்சு. இன்னைக்கு நீ வீட்டுக்கு போனேன்னா உன் மாமியார் அப்படியே தலை மேலே தூக்கி வச்சு உன்னை கொண்டாட போகிறாங்க. என்னம்மா, காசுக்கு நகைக்கு தானே பாசம், அப்போது என் மேலே இல்லையாம்மா? இது உன் மாமியார் மட்டும் இல்லடி, வேறு யாராச்சும் பார்க்குறாங்களான்னு பார்த்துருக்கேன். இந்த உலகமே அப்படித்தான். காசு பணம் எங்கே இருக்குதோ அங்கே தான் பாசம் நிறையவே இருக்கும். நீ ஒரு கிஞ்சி துணி போட்டுன்னு போய் பாரு, வாசப்படியே மெரிக்காதேன்னு வாங்க. என்னம்மா சொல்கிற? உயிர் கூட
காசு பணத்துக்கு தானம்மா மதிப்பு ஜாஸ்தி. ஆமாண்டி செல்லம். இங்க வாடி த்ரிஷா. அஞ்சலி ரொம்ப அழகா இருக்கா இல்லையா த்ரிஷா? ஆமாக்கா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. ஏய் என்னடி ஆச்சு? ஏன்டி ஒரு மாதிரி இருக்கு? ஏண்டி அழுவுற த்ரிஷா? ஏன்டி உன்கிட்ட அவள் அழகா இருக்கிறான்னு பாருன்னு சொன்னதுக்கு அழுகிற? ஐயோ சச்சா, இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அதுக்கு ஏன் நான் அழுவ போகிறேன்? பின்ன என்னடி? அக்கா, நான் அஞ்சலிக்கு நலுங்கே வைக்கல அக்கா. என்னடி சொல்ற? ஏய் உன் மாமியார் தான் நீ வச்சேன்னு சொன்னாங்க, நீயும் தானடி நான் வச்சேன்னு ஒத்துக்கினேன். இல்லைக்கா, அத்தை தான் என்ன மிரட்டி, இது நல்ல விஷயம், சுபகாரியம், நீ இங்கெல்லாம் நிற்காத, இங்கன்னா போய் தூரமாக நில்லு, நீ கொல்ல பெற்றுக்க தகுதியானவளே இல்லை, உன்கிட்ட காசு பணமும் இல்லை, உன் கழுத்தில் ஒரு செயின் கூட இல்லை, நீ முன்னாடி நிற்காத, எனக்கு அசிங்கமாக இருக்கும்னுட்டு கண்டபடி என்ன பேசிட்டாங்கக்கா. அதுக்கு தான் நான் அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருந்தேக்கா. என்னடி சொல்ற? உன் மாமியார் அப்படி பேசுச்சு? ஆமாங்க்கா. இங்கே பாரு த்ரிஷா, நான் உனக்கு அப்போவே சொன்னேன், இந்த நகையும் இதெல்லாம் பார்த்தா அவன் மாமியார் அவ பக்கமாக சாஞ்சிடுவான்னுட்டு. நான் சொன்னது பார்த்தியா, கரெக்டாக நடந்து போச்சு. இனிமே அஞ்சலி பக்கம் தாண்டி மழையே பெய்ய போகுது. உனக்கெல்லாம் இனிமேல் நெருப்பு தான். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு குழந்தைய பெற்றுக்கொடி, இல்லைன்னா உன் நிலைமை ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்னக்கா நீ வேற சொல்லி என்ன கஷ்டப்படுத்துற? இங்கே பாரு, அழாத, எல்லாரும் பார்க்குறாங்க. இல்லைக்கா, நான் அழகக்கூடாதுட்டு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னையும் மீறி என் கண்ணில் தண்ணீர் வருதுக்கா. என்னால் தாங்க முடியலக்கா. நான் யார்கிட்டையும் சொல்லிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனால் என்னால் பாரம் தாங்க முடியலக்கா. ஏன்க்கா, நான் வேணும்னுட்ட குழந்தை பெற்றுக்காமல் இருக்கேன், எனக்கு நிற்காமல் இருக்குதுக்கா. நான் என்ன பண்ணிட்டோம்? நலங்கு வைக்கிறது ஒரு தப்பாக்கா? நான் அவளுக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ இம்சை கொடுத்திக்கினா. சரி விடு த்ரிஷா, அழாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி. எப்படி இருந்தவ நீ? அப்படியே அந்த கோட்டைக்கு நீ தான் ராணி மாதிரி இருந்த. நீ இப்படி அழுகும்போது என்னாலேயே எனக்கே ஜீர்ணிக்கவே முடியலடி. என்ன பண்ணுறது? உனக்கு கடவுளாக கண்ணை திறந்து உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி வளரணுன்ட்டு நான் வேண்டுகிறேன்டி த்ரிஷா. சரி நான் வரேன். சரிக்கா, உன் வார்த்தை பழிக்கிட்டோம். இப்போச்சும் என் வயிற்றில் ஒரு குழந்தை பொறுக்கட்டோம்க்கா. அதெல்லாம் பொறுக்கோண்டி, சும்மா இரு, நீ அழாத. அம்மா இன்னும் எவ்வளோ நேரமாக எப்படியே உக்காருது, டயர்டாக இருக்குமா? இருடி, இன்னும் சாதம்லாம் ஊட்டணும், நிறைய வேலை இருக்கு. சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வளகாப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ வளகாப்பு நடக்க போகுது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.